வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்க பாருங்க பபுட் சேனல். நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ கண்டிப்பா அந்த நம்ம பொருட்டோட சாப்டர் 8 படிச்சவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் இருந்திருக்கும். நம்ம டூ ப்ளூ வாட்டர்ஸ்ல. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிற என்ன சுச்சுவேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சுச்சுவேஷன்னா நம்ம பொருட்டோட லைஃப் வந்து அப்படியே நம்ம கவாக்கியோட லைஃபாக வந்து மாற்றிருப்பாங்க. அண்ட் இப்படி மாற்றும் போது வந்து மேஜரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி மேஜரான என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, நம்ம கவாக்கியோட லைஃப் ஸ்டைல் நம்ம பொருட்டோ கூட மாறிக்கும். நம்ம பொருட்டோ வந்து இப்போதைக்கு நம்ம செவன்த் ஓக்காக கொண்டதா சொல்லியிருப்பேன். நம்ம பொருட்டோ வந்து நம்ம பிங்கோ புக்கில் கூட இடம்பெற்று நம்ம லீஃபோட நம்பர் ஒன் எனிமி ஆகிட்டார் நம்ம போருட்டோ. எல்லாருமே நம்ம போருட்டோ அந்த ஹண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக நம்ம சாப்டர் 7 சாப்டர் 8 நம்ம ஷிகமாரு வந்து நோட்டீஸ் பண்ணி நம்ம போருட்டோ வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த அவர் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் அந்த ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இதனால தான் அந்த நம்ம ஷிகமாரு வந்து நம்ம கவாக்கிக்கு வந்து அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இனிமே நம்ம கவாக்கிக்கு வந்து நம்ம ஷிகமாரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா? பிகாஸ் நம்ம ஷிகமாரு வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம கவாக்கி தான் நம்ம நருட்டோட ஒரிஜினல் சன். நம்ம கவாக்கி வந்து நம்ம பொருட்டோ தேடுறது வந்து ஒரு பியூர் வெஞ்சன்ஸ் இல்லை ஒரு ரிவெஞ்சுக்காக தான் தேடிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்காரு. பட் த ஹோல் ஸ்டோரி வந்து இப்போ டிஃப்ரெண்டாக மாறிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷிகமாரு அஸ் எ மேன் லைக் அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேலிபர்ல இருக்கிற ஷிகமாரு வந்து அது மேபி நம்ம போருடோக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை நம்ம கவாக்கிக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் வைஸ் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குழம்ப சான்ஸ் இருக்கு. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லைக் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் போடுறேன் சான்ஸ் இருந்தால் நான் போடுறேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வைஸாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறது நம்ம ஒக்காகே வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷன் நினைப்போம். பட் லிட்டரலி ஒக்காகே வந்து எஸ் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் தான். பட் நீங்கள் வந்து டெசிஷன்ஸ் வந்து இன்னும் தனியாக எடுக்க முடியாது. எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியை வச்சு தான் நீங்கள் அந்த டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. அந்த டெசிஷன்ஸ் வந்து அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெசிஷன்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த கமிட்டி வந்து ஒத்துப்பாங்க. அண்ட் லைக் எப்போதுமே இந்த கமிட்டி வந்து நீங்கள் ஷேடோவுக்காக நம்ம நீங்கள் நருட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கமிட்டி யார் யாருன்ட்டு. நம்ம ஃபியூடல் லார்ட்ஸ் ஆஃப் நம்ம லேண்ட் ஆஃப் ஃபயர். தென் நம்ம இந்த 2 எல்டர்ஸ் வந்து இருக்காங்க. பொருட்டோல இன்னும் இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் 2-3 பேர் ஆக்சுவலாக நம்ம ஷேடோவுக்காக வருவாங்க. நம்ம கிளானோட உச்சியா கிளான் நம்ம யூகா கிளான் இந்த 2 கிளானோட மெம்பர்ஸ் வந்து ஹெட்ஸ் வந்து வருவாங்க. அண்ட் இப்படிலாம் இருக்கும்போது லைக் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த ஹோல் திங்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த ஷிகமாருவால் மட்டும் நம்ம இதை வந்து மாற்ற முடியாது. பிகாஸ் எல்லாருமே அந்த ஒத்துக்கணும். அண்ட் அது வந்து எல்லாருமே எப்போ ஒத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் அந்த ஒரு டெசிஷன் வந்து நம்ம ஹிடன் லீஃபுக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கா இல்லை கெட்ட விஷயமா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா லைக் அதை வந்து அந்த ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் அப்படிதான் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். நம்ம எப்படி இல்லை ஒரு கான்செப்ட் வந்து ஹோல் கான்செப்ட் வந்து நடக்குதுன்ட்டு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 2 கேரக்டர்ஸ் கவாக்கி பொருட்டோ. ஸோ கவாக்கி பொருட்டோவில் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஷிகமாரு வந்து புரிய வைக்க முடியாது. அண்ட் நம்ம ஷிகமாருக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பில் பாஸ் ஆகுதோ நம்ம ஒரு எலெக்ஷன்லேயோ அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நான் வந்து கவாக்கி தான் குற்றவாளி, நான் பொருட்டோ குற்றவாளி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்களே. ஸோ எப்படி நீங்கள் எதை வச்சு பேசிஸில் வந்து சொல்கிறீங்க, எந்த ப்ரூஃப் வந்து சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ரூஃப்மே வந்து நம்ம ஷிகமார்கிட்ட கிடையாது. ஸோ அந்த ஷிகமார்கிட்ட வந்து ப்ரூஃப் இருந்தால அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரூஃபை தேடி தான் வந்து அந்த போய் ஆகணும். பிகாஸ் அந்த ப்ரூஃப் இல்லாதப்ப அவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபியூடல் லார்ட்ஸில் வந்து மற்றவங்கள்ட்ட போய் அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்ம பொருட்டோ நல்லவன், நம்ம கவாக்கி தான் வில்ல அந்த மாதிரி யார் சொல்கிறாரு, இல்லை கவாக்கி வில்லுன்னு கூட சொல்ல, நம்ம பொருட்டோ வந்து நமக்கு வந்து நம்ம நல்லவராக அதனால வந்து நம்ம அந்த பிங்கோ புக்லேயே அவன் பேர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் சிம்பிளாக சொல்லும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ நல்லவரா நீங்கள் எந்த ஒரு எவிடன்ஸில் சொல்கிற அண்ட் அந்த ஒரு எவிடன்ஸ் நம்ம இவர்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. அண்ட் அதுதான் அந்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பக்கா அண்ட் இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஷிகமாருக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அண்ட் நம்ம ஷிகமாருக்கு ட்ரஸ்டபுளாக நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்காக வந்து ட்ரஸ்டபுளாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து சொல்லும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 2 விஷயமா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஷிகமாரு வந்து அஸ் இன்டெலிஜென்ட் பர்சனா இல்லை ஒரு பிக்கஸ்ட் திங்காக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம ஷிகமாரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் இட் வில் லைக் அவர் வந்து ஒரு ஷேடோ மாதிரி மாறி
நம்ம போருட்டோக்கு அந்த பையன் வந்து ஷேடோஸ்லேருந்து அந்த பையன் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓப்பனாக ஹெல்ப் பண்ணாமல் ஷேடோஸ்லேருந்து மேபி ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படி தான் அந்த பையன் வந்து பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் வில் பி லைக் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு இது பண்ண. ஏன்னா இது 2 பேருமே ப்ராஃபிட்டபுள் தான். பிகாஸ் மேபி நம்ம இந்த ஒரு அவர் வந்து ஃபுல்லாக நம்ம போருட்டோ வந்து நான் பிங்கோ புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷிக்கமாரு மேலே டவுட் வரும். ஸோ நம்ம ஷிக்கமாரு வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாரா இல்லை அவர் தப்பாக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே எல்லாருக்குமே டவுட் வந்துருக்கும். பட் இதை வந்து நம்ம வேற ஒரு கான்செப்டில் எடுக்கும்போது அதுவுமே வந்து சான்ஸ் கம்மி தான். ஓகேங்களா. அண்ட் எஸ் இப்படி தான் இந்த ஃபுல் கான்செப்ட்மே வந்துருக்கும். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே இருக்கு. இந்த ஒரு ஹோல் லாட் ஆஃப் கான்செப்டில் நம்ம ஷிக்கமாரோட இதை பற்றி பார்ப்போம். நம்ம ஷிக்கமாரோட ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் இப்போதைக்கு அவருக்கு நம்ம போருட்டோ நம்ம வெளில நம்ம நல்லா தெரிய வருது. பட் இருந்தாலுமே நம்ம போருட்டோ இப்போதைக்கு ஃபுல்லாக நம்ப முடியாது. அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போருட்டோ எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. நம்ம போருட்டோ பற்றி அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. இப்போதைக்கு நம்ம ஈனோ கூட நம்ம போருட்டோக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நம்ம கவாக்கிக்கு இந்த ஹோல் வில்லேஜுமே சப்போர்ட். பிகாஸ் இப்போ இந்த ஹோல் வில்லேஜ் இல்லை நம்ம ஃபியூடல் லார்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா கவாக்கி இஸ் த சன் ஆஃப் நருட்டோ அண்ட் நருட்டோ உசுமாக்கி, நம்ம கவாக்கி உசுமாக்கி, நம்ம ஹீமாவோட பிரதர், ஹினாட்டாவோட பையன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயமுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஷிக்கமாரு இது அகெயின்ஸ்டாக போனார்னா நம்ம நிறைய பேர் நம்ம ஷிக்கமாரு ஒரு ஒகாகியோட அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் தலையிடுவாங்க. அண்ட் அது நம்ம ஒகாகே அவர் பவர் வச்சிருக்குன்னு நினைச்சாருன்னா அது எப்படி சொல்ல ஒரு சிவில் வார் கூட உருவாக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஐ திங்க் நம்ம ஷிக்கமாரு அவர் கை கட்டி தான் இருக்குது. ஸோ அதான் எனக்கு ஓப்பனாக நம்ம போருட்டோக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஐ திங்க் ஆடியோ ஒரு பெருசாக சொல்லியிருப்பாரு, நம்ம போருட்டோக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அட்லீஸ்ட் நீ வில்லேஜுக்காவது வா, நீ வில்லேஜுக்கு வந்துட்டா நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. பட் போருட்டோ என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ஷிக்கமாரு என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நீ வரலன்னா கண்டிப்பாக நீ வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி தான் நீ ஒன்று சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இது நடக்க சான்ஸே கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் போருட்டோ ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு, ஐ டோன்ட் கேர்ன்ட்டு. எஸ் போருட்டோ அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிருப்பாரு. எனக்கு நான் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கல, லெட் தம் சேஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ போருட்டோ ஒரு டிஃப்ரெண்ட் கேலிபரில் இருக்காரு. அண்ட் நம்ம ஷிக்கமாரு இப்போதைக்கு நம்ம போருட்டோக்கு ஹெல்ப் பண்ண நினச்சா கூட அதை ஷேடோஸில் என்ன பண்ண முடியும். அண்ட் கவாக்கி. ஸோ நம்ம கவாக்கி சைடு வரும். இப்போ நம்ம கவாக்கி பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம போருட்டோ இப்போதைக்கு நல்லவன் தெரிஞ்சு போச்சு. நம்ம கவாக்கி கெட்டவன் இல்லை. பட் நம்ம கவாக்கி மேலே இப்போ டவுட் இருக்கும் நம்ம ஷிக்கமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கவாக்கிக்கு அவர் சப்போர்ட் பண்ணணுமா இல்லை சப்போர்ட் பண்ணக்கூடாதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருவோம் நம்ம கவாக்கி பண்ணுறது மேபி ஹோல் வில்லேஜ்மே நினைக்கலாம் ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியோட இந்த ஹோல் கான்செப்ட்மே நமக்கு நம்ம ஒரு இதாக இருக்காது, நம்ம ப்ராஃபிட்டபிள் டு வில்லேஜாக இருக்காது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லா எல்டர்ஸுமே என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா கவாக்கி லைக் அவர் ஒரு எமோஷனில் பண்ணுறதுனால அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ ஐ திங்க் அது நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் மாறாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஹோல் கான்செப்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். ஓகேங்களா. அண்ட் இப்படி தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுனால மேபி நம்ம கவாக்கிக்கு நம்ம இவர் ஹெல்ப் பண்ணுவார். பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவலில் தான் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு விஷயத்த அவர் எப்படி நமக்கு காட்ட போகிறான்னு சொல்லி தெரியல. பிகாஸ் கவாக்கிக்கு அந்த ஆடி நிறைய சப்போர்ட் இருக்குது. எய்டா தென் இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எய்டா இருக்காங்க. எய்டாக்கு அப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க டெல்டாக்கு அப்புறம் நிறைய ஜோனின்ஸ் நம்ம கவாக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நருட்டோ நான் சொல்கிறது டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம நருட்டோக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நிறைய பேர் நம்ம கவாக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் நம்ம நருட்டோவை வெஞ்சன்ஸில் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ தட் லைக் அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் விஷயங்கள். ஓகேங்களா. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். அண்ட் எஸ் அதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி தான் நமக்கு அந்த ஹோல் கான்செப்ட்மே வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா கவாக்கி நம்ம ரியலி அந்த ஒரு வில்லனா. ஏன்னா போருட்டோ ட்ரேஸ் பண்ணி நம்ம போருட்டோ எப்படியாவது அவர் அடிக்கணும்னே இருக்காரு. ஸோ கவாக்கி உண்மையாக வில்லனா மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா கவாக்கி ஒரு மிகப்பெரிய வில்லனான இல்லை. ஜஸ்ட் அந்த கவாக்கி ஒரு விஷயத்த மாற்றிருக்காரு. அந்த ஒரு விஷயம் அவருக்கு மாறிக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம
ஒரு விஷயமா மாறி இருக்கும். நம்ம ஷிகோமாரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு போருட்டோ, கவாக்கி இந்த 2 பேருமே வந்து ஓப்பனா ஹெல்ப் பண்ணவும், ஹேட் பண்ணவும் முடியாது. ஐ திங்க் நமக்கு ஷிகோமாரு வந்து மிடில்ல தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்ச கேட்க சொல்லி மறக்காம பிரஸ் பண்ணி ஆல் போட்டுங்க. கைஸ் அண்ட் திஸ் வாஸ் பாஸ் எனிவே. ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.